ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? விஜயா செஞ்ச செயலை குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் முத்து போட்டு கொடுத்துட்றாங்க. அதே நேரத்தில் விஜயாவுக்கு எதிராக ரோஹிணியும் முக்கிய முடிவு எடுத்திருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஆரம்பத்தில் வித்யா வீட்டிற்கு வந்த ரோஹிணி எதுக்காக மீனா அங்கே வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்குறாங்க வித்யா கிட்ட. நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன்னு வித்யா சொல்கிறாங்க. நாளைக்கு என்னுடைய லவ்வர் அவரிடம் அறிமுகப்படுத்த போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னுடைய லவ்வர் எனக்காக ஒரு வீட்டை வாங்கியிருக்காங்க, அதை பார்க்கறதுக்காகத்தான் மீனாவை வர சொன்னேன்னு சொன்னதும் ரோஹிணி கோவப்படுறாங்க. ஆனாலும் வித்யா அவரை சமாளிக்கிறாங்க. பிறகு ரோஹிணி தன்னுடைய வீட்டில் நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி சாமியாரை பார்க்க போகும் விஷயத்தையும் சொல்கிறாங்க ரோஹிணி. அப்போது தான் வீடு பார்க்க போகும் விஷயத்தை பற்றி சொல்லி வித்யா ரோஹிணியை கூப்பிட்றாங்க. நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வா, நாளைக்கு எனக்கு சாமியாரை பார்க்க போக வேண்டிய வேலை இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ரோஹிணி. மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா முருகன் மனோஜ் ஏமாற்றிய வீட்டு புரோக்கரை பைக்கில் கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போது புரோக்கர் எங்கே போகிறீங்கன்னு கேட்க என்னுடைய அண்ணனை பார்க்க போகிறோன்னு சொல்கிறாங்க. முத்துவை பார்க்க வர்றாங்க. அந்த நேரத்தில் புரோக்கருக்கு ஃபோன் வருது. புரோக்கர் தனியாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. முருகன் மட்டும் முத்துவை பார்த்து தான் வீடு வாங்க போகிற விஷயத்தை சொல்லிவிட்டு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நீங்கள் வந்துடுங்க, நீங்கள் ஓகேன்னு சொன்னால் தான் நான் அந்த வீட்டை வாங்குவேன்னு சொல்கிறாங்க முருகன். அதை கேட்டுட்டு முத்து சந்தோஷப்படுறாங்க. பிறகு முருகனை வழி அனுப்புவதற்காக முத்து வரும்போது அவருக்கு சவாரிக்கு ஃபோன் வந்துடுது. அதனால் புரோக்கரை பார்க்காமையே கிளம்பிடுறாங்க முத்து. அடுத்ததாக பார்வதியும் விஜயாவும் சாமியாரை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் என்ன விஷயம்னு கேட்குறாங்க. என்னுடைய பையனுக்கு பணக்கார இடத்துல பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனால் அவள் எங்களை ஏமாற்றிட்டா, அதனால் அவளை என் பையன்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு விஜயா சொல்லிகிட்டு இருக்காங்க. என் பையனுக்கு வேற ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்ல சாமியார் ஒரு கயிறு மந்திரிச்சு கொடுத்து அதை கையில் கட்டி விட சொல்கிறாங்க. பிறகு பார்வதியும் விஜயாவும் வெளியே கிளம்பி வரும்போது பார்வதி ரோஹிணிக்கு ஃபோன் போட்டு வர சொல்கிறாங்க. அவர்கள் 2 பேரும் கிளம்பி போனது ரோஹிணி அந்த சாமியார்கிட்ட என் புருஷனை அவங்க அம்மா என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறாங்க, அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட இருந்து கயிறு வாங்கிட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. அடுத்ததாக விஜயா வீட்டுக்கு அந்த கயிறை சாமி போட்டாவுக்கு முன்னாடி வச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் முத்து வீட்டுக்கு வர்றாங்க. தான் கோவிலுக்கு சவாரி போனதாகவும் அங்கே பிரசாதம் தனக்கு கொடுத்ததாகவும் மீனாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மீனா கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பூவை யாச்சு நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி மீனை தலையில் வைக்க சொல்கிறாங்க முத்து. அப்போ இங்கே கூட்டு குடும்பம் இங்கே எல்லாம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி மீனா சொல்லிகிட்டு இருக்காங்க. முத்து சொல்கிறாங்க, அதனால் என்ன, நான் என் பொண்டாட்டிக்கு தானே பூ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் பூஜை ரூமில் வச்சுடுங்க, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அங்கே பூஜை ரூமில் வைக்க வர்றாங்க முத்து. அங்கே கயிறை பார்த்ததும் முத்து கயிறை எடுத்துகிட்டு மீனாக்கிட்ட கேட்குறாங்க, நீ எதுவும் கயிறு வாங்கிட்டு வந்தியா? அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க, நான்லாம் வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கயிறை எடுத்துகிட்டு முத்து அண்ணாமலை கையில் கட்டுறாங்க. அண்ணாமலை கையில் கட்டி அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த நேரத்தில் விஜயா கயிறை பார்த்ததும் அதிர்ச்சி ஆகுறாங்க. எதுக்காக இந்த கயிறை கட்டினீங்க அப்படின்னு சொல்லி கலட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை, நீ கோயிலில் வாங்கிட்டு வந்தது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஜயா ஆமான்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் கட்டக்கூடாது, இது மனோஜுக்காக வாங்கிட்டு வந்ததுன்னு சொன்னதும் எதற்காக இவ்வளவு ஸ்பெஷலாக மனோஜுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. விஜயா அது வேறு விஷயத்துக்காக அப்படின்னு சொல்ல முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.